ஸ்கூல் ஓப்பனிங் சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் ஹெச்எம் சைடில் இருந்தும் ஜோனல் சைடில் இருந்தும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரி ஸ்கூல் விஷயன்றதுனால அவாய்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போகும்போது இவங்க மேயர் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதாவது என்னை அவாய்ட் பண்ணுன்ற ஒரு மோட்டிவோடவே அவங்களோட ஆட்டிடியூட்லாம் இருந்தது. கடகரன்னு போயிட்டு அவங்களே போயிட்டு சிசர் எடுத்து அவங்களே ரிப்பன் கட் பண்ணுறது, அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு கேண்டில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட கட்சி சார்ந்த அந்த கவுன்சிலரை கூப்பிட்டு அவங்களுக்கு அடுத்தபடியாக அவங்கள கௌரவிக்கிறது, என்ன அவாய்ட் பண்ணி என்னை பின்தாங்க வைக்கிற மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட். சரி ஓகே ஃபஸ்ட்டு ஸ்கூலு அதனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த செகண்ட் ஸ்கூலுக்கு போனோம். ஆனால் அவங்களோட பிஹேவியர் செகண்ட் ஸ்கூல்லையும் அப்படி தான் இருந்தது. அவங்க என்னவோ என்ன இது பண்ணுன்ற ஒரு மோட்டிவோடவே வந்த மாதிரி தான் இருந்தது. இல்ல முதல் டைமும் வந்து கொடுத்தோம், அவங்க வந்து அதுக்குள்ள வெளியில போயிட்டாங்க. இல்ல அசிங்கெல்லாம் யாரும் படுத்தலங்க. இப்போ புரோட்டோகால் படி இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது, எல்லா பசங்களும் வந்து விடுமுறை முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அதனால வந்து ஆஸ் எம்எல்ஏவா வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு கார்பரேஷன் சார்பா இன்வைட் கொடுத்துருந்தோம். 8:45 வந்து ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க சொல்றப்பல புறக்கணிக்கிறதா இருந்தா 8:30 நாங்க எல்லாருமே அங்க போயிருந்தோமே, நாங்க ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாமே. புறக்கணிக்கலையே, எம்எல்ஏ வருவாங்கன்னாங்க, அதனால நம்ம இருந்தோம். ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்றேன், அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பன்ல எடுத்து வேற சிசர் எடுத்து கட் பண்றாங்க. அதுவும் நீங்க விஷுவல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. அதே போல உள்ள போயிட்டு குத்துவிளக்கு ஏத்துட்டு, நீங்க எல்லாருமே வந்து கார்பரேஷன் ஃபாலோ பண்றவங்க தான் பார்த்திருப்பீங்க. குத்துவிளக்கு ஒவ்வொருத்தரா தான் ஏத்துவாங்க. ஆஸ் எ மேயர் புரோட்டோகால் படி நான் ஏத்துனேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏத்துவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏத்துவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்ல சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏத்துவாங்க. அந்த ஃபார்மேட்ல தான் இன்னைக்கு போகணும். அவங்க யாரும் ஒரு வார்த்தை விஷுவல்ஸ்ல பார்த்ததுன்னா தெரிஞ்சிருக்கும், யாரும் ஒரு வார்த்தை அவங்களை எதுவும் அவதூறா பேசல, எதுவுமே பண்ணல, அவங்களா வெளியில போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டு இஷ்யூ பண்றவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும். செகண்ட் பாயிண்ட்லயும் வந்து கேண்டில் நான் கொடுத்தேன், அவங்க பகுதி செயலாளர் வாங்கினாங்க. இது ஜிசிசி ஈவெண்ட், பகுதி செயலாளர் எப்படி வந்து வாங்குவாங்க? அதனால நான் அவங்க கிட்ட கொடுத்தேன், அவங்க அதை திருப்பி மறுத்துட்டு போயிட்டாங்க. பிரச்சனை பண்ணுமேன்னு பண்றவங்க நம்ம என்ன பண்ண முடியும். மரியாதை நிமித்தமா கார்பரேஷன் சார்பா அவங்களுக்கு அழைப்பு வந்து விடப்பட்டு அழைப்பு கொடுத்தோம். அது நிமித்தமா தான் அவங்களும் வந்தாங்க, நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க. புரோட்டோகால் படி நாங்க என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்க கொடுத்தோம். நாகரிகமா எல்லாருமே வந்து இதுல வந்து பயணிக்கணும். நம்ம பப்ளிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தானே எல்லாருமே